ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த குழம்பு நீங்கள் செஞ்சாலும் இந்த குழம்பு மிளகாய் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம். இது நல்லா நாட்டு மல்லியாக நான் எடுத்திருக்கேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். நான் இது வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும். கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மல்லி நல்லா ஆறட்டும். இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 250 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்ல காரமான காஞ்ச மிளகாவாக எடுத்துக்கோங்க. இது 1/4 கிலோ கரெக்டாக. நீங்கள் எவ்வளோ மல்லி சேர்க்குறீங்களோ அதில் பாதி தான் நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி நீட்டு மிளகாய் இல்லைனா குண்டு மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 50 கிராம் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இது காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சுத்தமாக மாறக்கூடாது. இப்போ இதையும் அதே மிளகாவோடு சேர்த்துடலாம். இது ஆறட்டும். இப்போ மிளகு சேர்க்க போகிறோம். 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனில் 50 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். 25 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 25 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த 3ஐயும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக சூடு மட்டும்தான் ஆகணும். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லே 25 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 25 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்க்குறப்போ நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வறுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம். 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முழு மஞ்சள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. உங்ககிட்ட முழு மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் பொடி கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 25 கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கலாம். காஞ்ச இஞ்சி இது சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்கள் மிளகாத்தூளோட வாசனை சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். நான் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவு தான். இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் அந்த ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் மிளகாத்தூள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்படி கையில் எடுத்து கசக்கி பார்த்தீங்கன்னா உடையணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூடவே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முழு பெருங்காயம் இருந்துச்சுன்னா முழு பெருங்காயம் சேருங்க. அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லாத அப்போ நீங்கள் இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கலாம். இது 25 கிராம் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் தனித்தனியாக நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூளை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் வறுக்காமலும் செய்யலாம். நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொடி பண்ணிங்கனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.